தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை 1000 விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் 17வது தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் (DVK) ஆட்சியை பிடித்த பிறகு நடைபெற்ற இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களால் முன்மொழியப்பட்ட இவரது நியமனத்திற்கு எதிர்க்கட்சிகளும் ஆதரவு அளித்ததால் தேர்தல் இன்றி இவர் முறைப்படி அறிவிக்கப்பட்டார். சட்ட வல்லுநரான ஜே.சி.டி. பிரபாகர் 1980களிலேயே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நீண்டகால அனுபவம் கொண்டவர். இவரது வருகை புதிய அரசின் இளம் இரத்தத்திற்கும் சட்டமன்ற மரபுகளுக்கும் இடையிலான ஒரு பாலமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய மூவருமே சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்பது சட்டமன்றத்தில் ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு வித்திட்டது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். இவருடன் இணைந்து கள்ளக்குறிச்சி தொகுதியின் எம்எல்ஏ வான் எம் ரவிசங்கர் துணை சபாநாயகராக பொறுப்பேற்றுள்ளார். இது தமிழக அரசியலில் DVKவின் ஆளுமையை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது.